மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல உலகம் சூடு அப்படின்னு சொல்லி அடுப்பு கல்லுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்தானாம். அப்படியான ஒரு சம்பவம் தான் இது. கெலியோய பிரதேசத்துல ஒரு மாணவி கடத்தப்பட்டது. கடத்தலுக்கு பிற்பாடு கடத்தல் சம்பந்தமான எதிரொலி சட்ட ரீதியாக சமூக ரீதியாக எப்படியான தாக்கங்களை உண்டு பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட உயிரே துச்சமாக மதித்து அந்த மாணவியை காப்பாற்றுவதற்கு அர்ஷத் அஹ்மத் என்ற இளைஞன் எடுத்த முயற்சியை பற்றி பேசுறது தான் இந்த காணொளி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் எங்களுடைய தேடலையும் எங்களுடைய காணொலியுடைய தரத்தையும் கூட்டும் என்ற வினயமான வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாணவி கடத்தப்பட்டதுக்கான காரணங்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. ஆரம்பத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அதுக்கு பிறகு சொந்த மச்சான் கடத்தினாரு அப்படின்றதுனால அது ஒரு குடும்ப விவகாரம் அப்படின்னு சொல்லி பல பேர் கடந்து போறத பார்க்க முடியுது. ஆனா இந்த கடத்தல் குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்னும் ஏதோ பிரச்சனைகள் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் அவைகள் வீட்டுக்குள்ள பேசப்படணும், குடும்பத்துக்குள்ள பேசப்படணும், பள்ளி வரைக்கும் போகலாம். இதெல்லாம் சரிப்பட்டு வரலண்டா சட்ட ரீதியாக போலீஸ் அணுகி கோர்ட்ஸ் அணுகி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் எமது நாட்டில் இருக்கிற பொறிமுறையாகவும் இருக்குது. அதை தாண்டி ஒரு மனிதன் வன்முறையை கையில் எடுக்கிறது இன்னும் அந்த ஒரு பிரச்சனையை வேறொரு கோணத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயமும் பல்லின சமூகத்துல நம்ம வாழ்றதுனால பல்வேறு பிரச்சனைகளை சமூகம் சார்ந்து ஒரு அவப்பேரை உருவாக்குறதாகவும் அது அமையும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. இப்போதைக்கு இந்த ஒரு மனிதர் செஞ்ச ஒரு வேலை சொந்த மைனியை கடத்தி கப்பம் கேட்டதாக சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்தை சுத்தி இப்போதைக்கு நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் முழுக்க முழுக்க இவர் மீது பாய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சட்டம் எப்படி இவர்களை நடைமுறைப்படுத்தப்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க தேடி பார்த்ததுலையும் சட்ட வல்லுநர்களோட கலந்து ஆலோசிச்சதிலும் மிக பயங்கரமான சட்டங்கள் இவர் மீது பாய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதலாவது விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 353 ஆட்கடத்தல். இதுக்கு சுமார் 7 வருட கடூழிய சிறை தண்டனை அல்லது சாதாரண சிறை தண்டனை கிடைப்பதாக சொல்லப்படுது. இரண்டாவது விஷயம் 318வது செக்ஷன் சொல்லுது, இப்படி ஆட்கடத்தி அச்சுறுத்தி பணம் பெறல் அல்லது பொருட்பெறல் அப்படின்னு ஒரு விஷயத்த செய்வாங்களா இருந்தா நிச்சயமா அதுக்கு 10 வருஷ கடூழிய சிறை தண்டனை அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படுவதாகவும் சட்டவாக்கம் சொல்லுது. மூன்றாவது விஷயம் 330 சொல்லுது, முறைகேடாக தடுத்து வைத்தல். ஒரு வாகனத்தை நிப்பாட்டி ஒரு மனிதரை உள்ளுக்கேத்தி தடுத்து வைக்கிறது. நான்காவது விடயம் 331 முறைகேடாக அடைத்து வைத்தல். இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 5-10 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும் என்பது சட்டவாக்கம். ஐந்தாவது விடயம் 345 செக்ஷன் சொல்லுது பாலியல் தொல்லை. அதாவது உடல் ரீதியாக தொடுகை, சைக்கினை, சமிக்ஞை, ஒரு நாக்கு காட்டி கூட ஒரு பாலியல் சேட்டை செய்துட்டால் அவருக்கான தண்டனை கிட்டத்தட்ட 5 வருடங்கள் சிறை தண்டனை. ஆறாவது விஷயம் 342 தாக்குதல் நடத்தி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டு சிறை தண்டனை என்று சொல்லப்படுது. இப்படியான விஷயங்களோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில சமயங்கள்ல இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு நபர்கள் இதுல சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே தண்டனை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பக்கபலமாக இருந்தவங்க, வாகனம் கொடுத்தவங்க, பணம் கொடுத்தவங்க, ஆலோசனை கொடுத்தவங்க, அதுல அந்த கடத்தல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாம அந்த தண்டனை கொடுக்கப்படும் என்பது சட்டவாக்கம். இதை தாண்டி இதுக்கு மேல நடக்க போற இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்படுது. உதாரணமாக போலீசார் தேடுறாங்க, பரவலா செய்தி பரவையாச்சு, இதுக்கு மேல எங்க போக முடியாது அப்படின்னு பொழுது அதற்கு பிற்பாடு வர முடியாத வெளியில் என்பதற்காக சம்பந்தப்பட்ட நபரும் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கும் சொல்லப்படுது. அதே போல இந்த அவமானங்கள்லாம் தாங்க முடியாம ஒருவேளை பாதிக்கப்பட்ட மாணவியை தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு மேல காப்பாற்ற சென்ற அந்த வாலிபர் விழுந்ததுல மறுசைடில் வாகனம் ஒன்று அடிச்சதுனாலோ அல்லது விழுந்ததுனாலோ இறப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்படி இந்த பிரச்சனையை தாண்டி பல்வேறு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனையோட தீர்வு காண நினைக்கிறதுனால, முறைகேடாக அணுகிறதுனால இப்படியான பிரச்சனைகளை இங்க பார்க்க முடியுது. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு 31 வயதுடைய ஒரு மனிதர், மெச்சூர்டானவர். இவருக்கு இதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரியாமலா இதை செய்தார்.
இதுக்கு பக்கபலமாக நண்பர்கள் எப்படி வந்து சேர்ந்தாங்க? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பட்ட பகலில் இப்படியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான துணிகரம் எங்கிருந்து வந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இவர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கணும். இங்க சொல்லப்படுறது போல ஒரு பொருளாதார பிரச்சனை இருந்ததாக சொல்லப்படுது. இன்னைக்கு எப்போதுமே ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும்போது கடன் வாங்குறது, உதவிக்கு ஆக்களை கூப்பிடுறது எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னால மனிதனை கருவேப்பிலை மாதிரியே பயன்படுத்திட்டு அப்படி நழுவி போற ஒரு சம்பிரதாயத்தை பார்க்க முடியுது. அதனுடைய விளைவுகளாக கூட இது இருக்கலாம். இப்போது எதுவும் இல்லாமல் நடுத்துறையில் இருக்கிறேன், என்ன செய்வதுன்னு தெரியாது, எனவே கொடுத்த கடனை கேட்டா தாரதுக்கு யாரும் இல்லை. அப்படியாக இருந்தால் இதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி, ஒரு பொறுமுறையாக பயன்படுத்தி அந்த பணத்தை வாங்கிடலாம் என்று நினைச்சிருப்பாரு என்னவோ. ஏன்னா அதுல அவர் கேட்கறது 50 லட்சம் இல்லை நம்மளோட வாகனத்தை தாங்கன்னு அவர் கேட்கிறாரு. உண்மையிலே ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை, ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருப்பதாக பார்க்க முடியுது. எனவே வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் சொன்ன மாதிரி நடந்துக்கிறது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு விழுமியமாக நாங்க பார்க்கிறோம். அதே நேரம் வந்து இந்த ஒரு விஷயத்த இவர் செய்யறத பார்க்கிற நேரத்துல வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர் என்பதை தாண்டி இப்படியான விஷயங்களை யார் செய்வாங்கன்னா, போதையோட சம்பந்தப்பட்டவங்க, போதைக்கு அடிமையானவங்க தான் இவ்வாறு விஷயங்களை செய்வதற்கு முனைவாங்க. அதே சமயத்துல இப்படியான ஒரு மாணவி கடத்தப்பட்டாச்சு, பொதுமக்கள்கிட்ட உதவி கேட்கிற நேரம் திட்டமிட்டு மாணவி கிடைச்சாச்சு, குடும்பத்துல உள்ளவங்க தான் அந்த வாகனத்தை நாங்கள் எடுத்துட்டோம், இதுக்கு பின்னாடி இதை ஷேர் பண்ண வேணாம், ஜசாக்கல்லா, நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கட்டையும் திட்டமிட்டு பரப்புறதை பார்க்க முடிஞ்சு. முதல் வாய்ஸ் கட்டை எப்படியெல்லாம் நாங்கள் பரப்பினோமோ அதே மாதிரி மற்ற வாய்ஸ் கட்டை நாங்கள் பரப்ப ஆரம்பிச்சோம். இதுல உண்மை என்ன, பொய் என்ன, எதுக்கு நடந்தது, எதனால் நடந்தது என்ற புரிதலும் நமக்கு இல்லை. எனவே சமூகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சாதாரணமாக கடந்து போகாம நாங்க பத்திரமாக அதை அணுகுகின்ற ஒரு பாங்கு நமக்குள்ள வரணும். ஒவ்வொரு நாட்டு பிரஜையும் ஒரு விஷயத்தை செய்யும்போது சட்ட ரீதியான விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சட்ட ஆலோசனை நீங்க பெற்றிருக்கணும். உண்மையில இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நீங்க இந்த ஒரு விஷயத்துல இறங்கிருக்க மாட்டீங்க. எனவே தேவையில்லாத நண்பர்களுடைய வட்டம், தேவையில்லாத சகவாசங்கள் அல்லது ஒரு பிள்ளையை சரியாக சொல்லுகின்ற இப்படியான நண்பர்கள் வட்டம் என்பது எப்போதும் ஆபத்தான ஒன்றாக இருக்க பார்க்க முடியுது. எனவே இப்போதைக்கு மாணவி காப்பாற்றப்பட்டு வீடு வந்தாச்சு, சம்பந்தப்பட்டவங்க அனைவரும் கைது செய்யப்பட்டு போலீஸ்ல ஒப்படைக்கப்பட்டாச்சு. அதே போல அந்த பிரதேசத்துல இந்த சம்பவம் நடக்கிற நேரம் தொழிலுக்காக வேண்டி அந்த பாதையோரமாக வந்த அந்த அர்ஷாடுட 25 வயது மதிக்கத்தக்க அந்த வாலிபன் ஒரு கணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பஸ்தரோட பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கருப்பு கார் வரதை பார்த்தோன்னே இவர் சுதாகரிச்சு கொண்டாரு. இந்த வங்குல இந்த வாகனம் வரதா இருந்தால் இந்த சைட்ல வர முடியாது, கொஞ்சம் அடுத்த சைடுக்கு போய்த்தானே வரணும், ஏன் இவ்வளவு நிதானமாக இந்த பகுதியாக இது வருது அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் அவதானிக்கிறாரு. அவதானிச்சவருக்கு ஓடுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தைரியமாக இதை ஹேண்டில் பண்றதுக்குமான ஒரு மனநிலையை அவர் உருவாக்கி கொள்றாரு. இப்படி இருக்கிற நேரத்துல இன்னும் 2 மாணவிகள் அந்த காரை தாண்டி போற அந்த சந்தர்ப்பத்துல காருக்குள்ள இருந்து ஒருதன் பிடிச்சு உள்ளே தள்ளுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல உடனடியாக ஓடி வந்து அர்ஷாட் என்ன பண்றாருன்னா, காருக்குள்ள அவர் உள்ள போறாரு. உள்ள போய் எப்படியாவது இந்த குழந்தைய மீட்டிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் அவருக்கு தெரிஞ்ச தவிர இதுல இருக்கிற உயிராபத்து என்ன, தமக்கு என்ன சேதங்கள் வரப்போகுது, நம்மளை சுற்றி என்ன நடக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையும் அவர் கணக்கில் எடுக்கல. அவர் உள்ளுக்கேறி போராடுறாரு. உள்ளுக்கு இருந்தவங்க 3 பேர், ஒரு டிரைவர், இன்னொருத்தர், கடத்தியவர். இப்படி இந்த போராட்டம் நடக்கிற நேரத்துல இவர் முழுக்க பிடிச்சது வந்து அந்த பிள்ளைய கடத்தி உள்ள எடுத்தவனை பிடிச்சு இழுக்கிறாரு, பல இடங்களை அடிச்சாரு. எதுவுமே சாத்தியப்படலோட இவர் என்ன பண்றாருன்னா, அவனை கழுத்துட்டால பிடிச்சு வெளியே இழுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம் கை முகத்திட்ட போகும்போது அவன் பலமாக விரலை கடிக்க ஆரம்பிக்கிறான். வலி தாங்க முடியாம அவனை முதுகுல அடிச்சு ஒரு மாதிரிய கையை வலியோட கலட்டி எடுக்கிற நேரம் பைக்ல இன்னொருத்தர் வந்தாரு. அர்ஷாட் அவரை உதவிக்கு கூப்பிட்ட நேரம் அவரு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே மலை மாறி பார்த்து கொண்டிருந்தாரு. இதுக்கு பின்னால பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அர்ஷாட் அடிக்கிறாரு. அவங்களும் சொல்றாங்க வந்து கதவை மூடு அப்படின்னு சொல்லி. அப்ப கதவை மூடுறதுக்கு அர்ஷாட கால் தான் நெடுஞ்சலா இருந்ததுனால உள்ளுக்கு இருந்தவன் சொல்றான் வெளியே தள்ளி விடு அப்படின்னு சொல்லி. அப்போது பக்கத்தில் இருந்தவன் நெஞ்ச பிடிச்சு தள்ளி விட்டதுனால அர்ஷாட் வெளியில வந்து பரிதாபாரமா விழுகிறாரு. விழுந்தாலும் இந்த வலி எதுவுமே அர்ஷாடுக்கு தெரியல. அர்ஷாட் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டா, உடனடியாக சுதாகரிச்சு கொண்டு அங்கிருந்து வந்தவர்கிட்ட உதவி கட்டிக்கிறாங்க. யாருமே அர்ஷாதுக்கு உதவி அளிக்கல. எதிரில் வந்த போலீஸ்கார்ட்ட சொன்ன நேரம் போலீஸ்காரர் அந்த வாகனத்தை விரட்ட ஆரம்பிக்கிறாரு, துரத்த ஆரம்பிக்கிறாரு. அர்ஷாத் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தரை கூட்டிக் கொண்டு மீண்டும் அர்ஷாத் வழியெல்லாம் பொருட்படுத்தாம ஓட ஆரம்பிக்கிறாரு. போனதுல அர்ஷாதுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது. அப்படியே வந்தது போல அர்ஷாதுக்கு தெரியுது இது ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்றதுனால அர்ஷாத் நிதானமானாரு. அப்ப நான் அர்ஷாத்தை கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்கு ஒரு ஆயுதம் இருந்திருந்தால் அல்லது தள்ளிவிட்டத்துல ஒரு உயிர் போயிருந்தால் எப்படி நீங்க இதை ஒரு தைரியமா இதை நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்னது வந்து, எந்த குழந்தைக்கும் இப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, 2வது இப்படி கடத்தல ஈடுபடுறவங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா அர்ஷாட் வந்து ஒரு வெயிட்டானவர், ஹைட்டானவர், ஒரு ஜிம் பாடி அப்படி எதுவுமே கிடையாது. அவர் ஒரு சாதாரண
மெலிந்த ஒரு உடல் அமைப்பை கொண்டவர். ஆனா அவருடைய உள தைரியமும் மன தைரியமும் பிறருடைய கஷ்டங்கள்ல உதவியை அளிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இப்படியான மனப்பாங்கு தான் அவரை அந்த எக்ஷன்ல இறங்க வச்சு அர்ஷாத் கொஞ்ச நாள் வெளிநாடு போக இருக்கிறவரு. தன் குடும்பத்தை பார்த்துக்கிறது அவர் தான். இத்தனை சவால்களையும் வச்சு அதெல்லாமே புறந்தள்ளி இப்போதைக்கு தேவையானது இந்த குழந்தைய பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது சாதனைக்காகவோ அல்லது மீடியாக்காகவோ அவர் செஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு நாங்கள் மக்களை பார்க்குறோம் எப்படின்னு கேட்டா, கண்முன்னே ஒரு அநியாயம் நடந்தா அந்த அநியாயத்தை ஒத்துழைக்கிறவங்களையும் பார்க்குறோம். அதே நேரம் அந்த அநியாயத்தை கண்டும் காணாமலும் பராமுகமாக இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். அதே சமயத்துல கண்ணெதிரே ஒரு அநீதி நடந்தா அதை தட்டி கேட்கிறவங்க, தடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறவங்க, உயிரியை பணையம் வச்சு செயல்படுறவங்களை பார்க்க முடியுது. உண்மையிலே அர்ஷாத் உள்ளுக்கிருந்த ஆயுதங்களால் தாக்கியிருந்தால் இன்னைக்கு அர்ஷாத் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. அதையும் அவர் பொருட்படுத்தினதில்லை. அதே நேரம் ஒரு வேகமாக போற வாகனத்தில் தள்ளி விட்ட ஒரு சூழல் இருக்கும் போதும் அதையும் பொருட்படுத்தாம எப்படியாவது அந்த பெண் குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஒரு மனிதநேய செயற்பாடு என்று ஊடகங்கள் சொன்னாலும் இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக மீசான் டிவி பார்க்குது. அவர் சொன்னாரு, பிறருக்கு நம்ம உதவி அளிச்சா தான் பிறர் நமக்கு உதவி அளிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எனவே வறுமையில் வாழ்ந்ததால் என்னவோ பிறர் துயர் துடைக்கணும் அப்படின்னு நினைச்சது மானிட குலத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம் மட்டுமல்ல, இந்த ஆண்டுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக மீசான் டிவி பார்க்குது. அதை தாண்டி இந்த ஒரு விஷயத்த அர்ஷாடை பற்றி இங்க பேசுறதுல மீசான் டிவி மகிழ்வடைகிறது, அகமகிழ்வடைகிறது, பூரிப்படைகிறது. எனவே இங்க நமக்கு சொல்லப்பட வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதநேயம், பிறர் துயர் துடைத்தல் என்பது நிச்சயமாக மானு குலத்துக்கு தேவையானது. அவைதான் குற்றங்களை குறைக்கும், அவைகள் தான் மனிதனை வாழ வைக்கும் என்ற ஒரு மெசேஜை அர்ஷாத் உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. எனவே இந்த குழந்தையை பெற்று வளர்த்த பெற்றோர்களை பரக்கத் செய்வதோட அர்ஷாதுடைய ஆரோக்கியம் குன்றாமல் மேலும் தெம்போடு வாழ வேண்டும், அவருடைய பொருளாதார பிரச்சனைகள் நீங்க வேண்டும், எனவே அவருடைய துயரை இறைவன் துடைக்க வேண்டும் என்ற விஷயத்தோட அவருக்கான வாழ்த்து செய்தியையும் கூறிக்கொண்டு மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க மீசான் டிவி பிரத்யோகமாக பிரார்த்திக்கிறது. எனவே இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் இதற்கு பின்னால் எப்படியான விளைவுகள் இருக்கிறது என்பதை புரிதலோட பன்முக சமூகத்தில் வாழுகின்ற போது முன்மாதிரி மிக்க ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கூறிக்கொண்டு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.